நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். வேட்புமனு தாக்கல் கடைசி நாளான இன்று என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி மற்றும் பல்வேறு கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். புதுவையின் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைகிறது. இன்று பல்வேறு கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதன்படி என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி கதிர்காமம் மற்றும் இந்திரா நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட தனது ஆதரவாளர்களுடன் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதேபோல கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம் காங்கிரஸ் சார்பில் இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்பொழுது கட்சி நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். அதேபோல தட்டாஞ்சாவடி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் போட்டியிட சேது செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் சென்று வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதேபோல தட்டாஞ்சாவடியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட அர்ஜுன கவுண்டர் தனது ஆதரவாளர்களுடன் சென்று வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதேபோல அரியங்குப்பம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட சபாபதி தட்டாஞ்சாவடி தொழில்துறை அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அதேபோல அரியங்குப்பம் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட அபிஷேகம் தனது ஆதரவாளர்களுடன் சென்று தட்டாஞ்சாவடி தொழில்துறை அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதேபோல உருளையன்பேட்டையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் போட்டியிட வைத்தியநாதன் தனது ஆதரவாளர்களுடன் சென்று கூட்டுறவு பதிவாளர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதேபோல ராஜ்பவன் தொகுதியில் INTUC வேட்பாளராக போட்டியிட INTUC தலைவர் ரவிச்சந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் பேரணியாக புறப்பட்டு உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். பேரணியில் கவுன்சிலர்கள் பிரேமலதா, சுப்பிரமணி, கலாபதி குப்தா, மேரி பிரான்சினா ரமணி மற்றும் INTUC நிர்வாகிகள் உட்பட 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதேபோல உப்பளம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட புசி ஆனந்த் தனது ஆதரவாளர்களுடன் கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் வீடு திரும்பிய அவரை தொண்டர்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அப்பொழுது அவர் ஆதரவாளர்களுடன் பேசுகையில், தேர்தலில் வெற்றி பெற முழு ஒத்துழைப்புடன் அனைவரும் பாடுபட வேண்டும், மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக வந்து தொண்டு செய்ய வேண்டும் என்று பேசினார். அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் காமராஜர் தொகுதியில் போட்டியிட நாரா கலைநாதன் வேட்புமனுவினை உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் தாக்கல் செய்தார். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அதேபோல முத்தியால்பேட்டை தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் போட்டியிட ஆனந்த் தனது ஆதரவாளர்களுடன் சென்று உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தேர்தல் பிரச்சாரத்தில் அனுமதி பெற்ற 10 வாகனங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு தற்பொழுது வேட்பாளர்கள் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளனர். பிரச்சாரத்தில் பிரதான இடத்தை பிடிக்கும் வாகனங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அதன்படி அதிக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊர்வலமாக செல்லும் பிரச்சாரத்தில் அனுமதி பெற்ற 10 வாகனங்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அனுமதி பெற்ற ஒவ்வொரு 3 வாகனங்களும் 200 மீட்டர் இடைவெளி விட்டு செல்ல வேண்டும். மற்றும் 10 வாகனங்கள் என்பது கார் மற்றும் 3 சக்கர, 2 சக்கரம் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களுக்கும் பொருந்தும். இதே நிலையில் ஒரே தொகுதியில் வெவ்வேறு இடங்களில் பிரச்சாரத்திற்கு எத்தனை வாகனங்கள் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அனைத்து வாகனங்களும் வேட்பாளர் செலவு கணக்கில் சேர்த்துக் கொள்ளப்படும். இது மட்டுமன்றி அனுமதி பெற்ற வாகனங்கள் முகப்பு கண்ணாடியில் அனுமதி சீட்டை கட்டாயம் ஒட்ட வேண்டும். ஒரு அனுமதி சீட்டில் பல வாகனங்கள் இயங்கினால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும். மேலும் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தப்படும் காரில் 5 பேர் மட்டுமே பயணம் செய்ய வேண்டும். மேலும் அனுமதி பெற்ற வாகனத்தில் மட்டுமே துண்டு பிரச்சுரங்கள், சுவரொட்டிகள் மற்றும் கொடிகள் இருக்க வேண்டும். 10 வாகனங்களுக்கு மேல் அணிவகுத்து செல்லும் வாகனங்கள் செலவினம் வேட்பாளர் கணக்கில் நிழல் பதிவேடு மூலம் தாக்கல் செய்யப்படும். மேலும் வழக்கு பதிவு செய்வதுடன் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுவை உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பிச்சை வீரன்பேட் பகுதியில் திமுக வேட்பாளரும் நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமார் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். புதுவை உழவர்கரை தொகுதியில் திமுக வேட்பாளராக புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் போட்டியிடுகிறார். நேற்று வேட்புமனு தாக்கல் செய்த அவர் தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார். அதன்படி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பிச்சவீரான்பேட் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார்.
அப்போது பொதுமக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். அவர்களிடம் திரு ஜான்குமார் திமுக சார்பில் போட்டியிடும் தனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், பாமக, விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். தொகுதி மறுசீரமைப்பு அமலாக்கப்பட்ட பின் நடைபெறும் தேர்தலில் போட்டியிடுபவர்கள் முற்றிலும் மாறுபட்ட தொகுதியில் மக்களை சந்திக்கின்றனர். அதில் உருளையன்பேட்டை தொகுதியை பற்றி காண்போம். தொகுதி மறுசீரமைப்பில் உருளையன்பேட்டை தொகுதியின் அளவு சற்று பெருத்துள்ளது. குறிப்பாக ராஜ்பவன், புசி தொகுதியின் ஒரு சில பகுதிகள் இதில் இணைந்துள்ளன. தொகுதி மறுசீரமைப்புக்கு முன்பு 18,903 வாக்காளர்களை பெற்றிருந்த இந்த தொகுதி இப்பொழுது 23,509 வாக்காளர்களை பெற்றுள்ளது. இந்த தொகுதி முழுக்க முழுக்க நகர பகுதியில் அமைந்துள்ளது. குளத்துமேடு, சின்னக்கடை, குபேர் நகர், திருமுடி நகர், இளங்கோ நகர், புதுப்பாளையம், உருளையன்பேட்டை வார்டுகள் இந்த தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. புதுவையில் SSLC பொதுத் தேர்வு வரும் 28ஆம் தேதி துவங்குகிறது. அதில் 12,602 மாணவ மாணவியர்கள் தேர்வு எழுதுகின்றனர் என்று பள்ளி கல்வி இயக்குநர் சுந்தரவடிவேலு கூறியுள்ளார். இது தொடர்பாக பள்ளி கல்வி இயக்குநர் சுந்தரவடிவேலு கூறுகையில், புதுவையில் SSLC எனப்படும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வரும் 28ஆம் தேதி திங்கட்கிழமை துவங்குகிறது. 34 மையங்களில் நடைபெறவுள்ள இத்தேர்வில் 180 பள்ளிகளைச் சேர்ந்த 12,602 மாணவ மாணவியர்கள் தேர்வு எழுதுகின்றனர். மேலும் 1,711 பேர் தனித்தேர்வர்களாக இத்தேர்வை எழுதுகிறார்கள் என்றும், மேலும் தேர்விற்கு 800 மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். தேர்வில் முறைகேடுகளை தவிர்க்க முதன்மை கல்வி அதிகாரியின் மேற்பார்வையில் 7 பறக்கும் படை 42 உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். காரைக்கால் வாஞ்சூர் பகுதியில் தமிழகத்திற்கு இருசக்கர வாகனத்தில் கடத்த இருந்த 1,500 லிட்டர் சாராயத்தை தேர்தல் சிறப்பு பறக்கும் படை பறிமுதல் செய்தது. காரைக்காலில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் விதிமுறை மீறல்களை கண்காணிக்க சிறப்பு கண்காணிப்பு படை ஏற்படுத்தப்பட்டு கண்காணிப்பு பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளது. அதன்படி நிரவி திருப்பட்டணம் தொகுதி மேலவாஞ்சூரில் பறக்கும் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சாராயக்கடை ஒன்றில் இரவிலும் விளக்குகள் எரிவதைக் கண்டு அங்கு சென்றனர். அவர்களை கண்டதும் அங்கிருந்த நபர்கள் தப்பி ஓடினர். அப்பொழுது அங்கு பார்த்தபொழுது 7 இருசக்கர வாகனங்களில் சுமார் 1,500 லிட்டர் சாராய பாட்டில்கள் மற்றும் சாராய பாட்டில்களை கடத்த தயார் நிலையில் வைத்திருப்பதை கண்டனர். உடனே பறக்கும் படையினர் தேர்தல் நடத்தும் அதிகாரியும் உதவி ஆட்சியருமான அசோக் குமாருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உதவி ஆட்சியர் சாராய பாட்டில்கள் மற்றும் சாராய பாக்கெட்டுகளை கைப்பற்ற உத்தரவிட்டார். அவரது உத்தரவின்படி 1,500 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் உதவி ஆட்சியர் கூறுகையில், காரைக்கால் மாவட்டத்தில் 5 தொகுதிகளிலும் சிறப்பு பறக்கும் படைகள் மற்றும் 2 தனி பறக்கும் படைகள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், தேர்தல் விதிமுறை மீறல் சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். புதுவை வெண்ணிலா நகரில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பல குடிசைகள் எரிந்து சாம்பலாகின. மேலும் பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதமாகியது. புதுவை சாரம் கலெக்டர் அலுவலகம் அருகே உள்ள வெண்ணிலா நகர் மாரியம்மன் கோவில் தெருவில் ஏராளமான குடிசை வீடுகள் உள்ளது. இன்று மதியம் அன்பு என்பவர் வீட்டில் திடீரென்று தீப்பிடித்தது. சிறிது நேரத்தில் அந்த தீ அருகில் உள்ள 10 குடிசை வீடுகளுக்கு பரவியது. குடிசைகளில் இருந்த 3 சிலிண்டர்கள் வெடித்து சிதறின. உடனே வீட்டில் இருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர். தகவல் அறிந்ததும் தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். விபத்தில் வீட்டில் இருந்த பொருட்கள் எரிந்து சாம்பலாகின. இதன் சேத மதிப்பு பல லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. தீ விபத்து மின்கசிவினால் ஏற்பட்டதா அல்லது அடுப்பிலிருந்து தீ பரவியதால் ஏற்பட்டதா என்று தெரியவில்லை. இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுவை அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் பேரணி தின விழா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் பேரணி தின விழா நடைபெற்றது. விழாவில் பள்ளி முதல்வர் பானுமதி தலைமையேற்று உரையாற்றினார். முன்னதாக துணை முதல்வர் அனைவரையும் வரவேற்று பேசினார்.
பின்னர் தலைமை ஆசிரியர் ரங்கநாதன் வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக உடற்கல்வி துணை இயக்குநர் வேலன் மற்றும் அரியாங்குப்பம் காவல்துறை ஆய்வாளர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். விழாவில் பல்வேறு அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மால்கம் கம்பத்தில் ஏறுதல், ஏரோபிக்ஸ் பயிற்சி, சிலம்ப விளையாட்டு போன்ற வீர சாகச நிகழ்ச்சிகளையும், ஃபோக் நடனம், ரிப்பன் நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகளையும் செய்து காண்பித்தனர். நிறைவாக உடற்கல்வி விரிவுரையாளர் தெய்வசுந்தரி நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.